இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் சப்பாத்தியும் சௌ குருமாவும் தான். ஃபஸ்ட்டு சௌலேருந்து ஒரு துண்டை மட்டும் எடுத்து அதை பொடி பொடியாக நறுக்கிக்கிறேன். இதோட ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, ஒரு தக்காளி இதையுமே குட்டி குட்டியாக நறுக்கி ஒரு குக்கரில் இது எல்லாத்தையுமே போட்டு ஊற வச்ச பட்டாணியையும் போட்டு தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டுடலாம். இப்போ சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கு மாவு, உப்பு, தண்ணி விட்டு இதை குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சி வச்சிட்றேன். இதுக்கப்புறம் கிரேவி பண்ணுறதுக்கு தேவையான தேங்காய், பொட்டுக்கடலை, சீரகம், சிவப்பு மிளகாய், கொஞ்சம் பெருஞ்சீரகம், இஞ்சி ஒரு துண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இதை குக்கரில் ஊற்றிடலாம். அதோட தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், ரெட் சில்லி பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கரம் மசாலாவையும் சேர்த்து ஒரு விசில் விட்டுடலாம். இப்போ இது நல்லா வேகிறதுக்குள்ளே சப்பாத்தியை போட்டு எடுத்துடலாம். உருண்டைகளை சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சி 2 பக்கமும் செவந்து வர்ற அளவு சப்பாத்தியை போட்டாச்சு. சூப்பரான கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தாளிப்பும் சேர்த்தாச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.